வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் கனகம்பட்டி ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல ஐயாவை தேடி வந்த ஒரு ஊர் மக்களோட குறைகளை ஐயா எப்படி தீர்த்து வச்சார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஐயா யாரை திட்டுவாங்க, யாரை அடிப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஐயாட்ட வந்து அடி வாங்கிட்டு போயிருக்காங்க, திட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஐயா இருந்த காலத்துல நம்மளோட கர்மாக்கள் பாவங்களை போக்குறதுக்காக தான் நிறைய பேரை அடிச்சிருக்காங்க, அடிச்சு விரட்டி இருக்காங்க, நிறைய பேரை கெட்ட வார்த்தைகள்ல திட்டி இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க எல்லாருமே ஐயாவோட தீவிர பக்தர்களா இருக்கிறாங்க. பகவானை நம்பி வந்த யாரையுமே ஐயா கைவிட்டது கிடையாது. தன்னை தேடி வரும் பக்தர்களோட குறைகள் என்னவா இருந்தாலும் ஐயா அதை எப்படியாவது வகையில சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஐயா நினைச்சிருக்காங்க. ஐயா மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுனால அடிக்கடி அவரோட காலில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட்டிகளாட்ட வந்துடும். அதனால ஐயா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ அங்க இருந்த பக்தர்கள் வந்து ஐயா காலை அமுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கார்ல 5 பேர் வராங்க ஐயாவை பாக்குறதுக்கு. அன்னைக்கு ஐயா காலையில இருந்தே கொஞ்சம் கோபமா தான் இருக்கிறாங்க. கார்ல வந்து இறங்கினவங்க ஐயா முன்னாடி வந்து எதுவுமே பேசாம மௌனமா நிக்கிறாங்க. ஐயா அதுல இருந்த ஒருத்தரை மட்டும் பாக்குறாரு. அப்போ இந்த சம்பவம் நடக்கிறது வந்து கனகம்பட்டியில இருக்கிற ஜக்கம்மா கோயில்ல தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. ஐயா அதுல 5 பேர்ல இருந்த பெரியவர் பார்த்து போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரியவர் ஐயாவை பார்த்து, சாமி இது ஜக்கம்மா கோயிலா தெரியுது, அம்மன் இருக்கிற இடத்துல நம்ம கறி வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்புறம் என்ன மயிருக்குடா இங்க வந்த, நான் சொல்றத நீ பண்ணு, இல்லைன்னா போய்கிட்டே இருங்கடா, போய் சேருங்க போங்க அப்படின்னு சொல்லி கடுமையா திட்டிடுறாங்க. பகவான் எது சொன்னாலும் மறுத்து எதுவுமே பேசக்கூடாது. ஐயாவை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதுக்கு உண்டான அர்த்தங்கள் வந்து நமக்கு புரியாது. பின்னாடி நடக்கிறப்பதான் அது ஏன் ஐயா அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும். அங்க இருந்த பக்தர்கள் ஐயா சொன்னா காரணம் இருக்கும், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரியவரும் அங்க இருந்து கடைக்கு போய் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயா அதுல இருந்து ஒரு வாய் மட்டும்தான் எடுத்து சாப்பிட்றாரு. மீதி அங்க பக்கத்துல இருந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு நாய்க்குட்டிக்கு வச்சிடுறாரு. அந்த நாய்க்குட்டி அந்த பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுது. அது வரைக்கும் ஐயா அந்த நாய்க்குட்டியவே கன்சிமெண்டாம பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பருக்க விடாம அந்த பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அந்த நாயும் ஐயாவை ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்குது. ஐயா அதுக்கப்புறம் வந்தவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, பைரவர் ஃபுல்லா சாப்பிட்டான், நீங்க போங்க, தேர் ஓடும் போங்க, நீங்க போய் தேர் ஓட்டுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எதுவுமே சொல்லல, வந்து கம்முன்னு நிக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட குறைகள் என்னன்னு ஐயாட்ட எதுவுமே சொல்லல. அவர் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாரு, நாய்க்குட்டிக்கு வச்சாரு, நல்லபடியா தேர் நடக்கும் போவோம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஐயாவோட பக்தர்கள் போய் அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க இது மாதிரி விவரத்தை சொல்றாங்க. அவங்க நத்தம் பகுதியில இருந்து வந்திருக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. 5 வருஷமா திருவிழா நடக்காம இருந்திருக்கு. அங்க கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பெண் வந்து மருந்து குடிச்சு இறந்துடுறாங்க. அதுல இருந்து அந்த வருஷத்துல இருந்து திருவிழா நடக்கவே இல்லை. திருவிழா சாட்டுறதுக்கு இவங்க தேதி குறிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அம்மை போட்டுறது, இல்லைன்னா வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து திருவிழா தடைபட்டுக்கிட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க பூ வச்சு சாமிகிட்ட கேட்டிருக்கிறாங்க. சாமி உத்தரவு கொடுக்கவே இல்லை. அதனால திருவிழா 5 வருஷமா நடக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க பகவானை பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்றாங்க. அங்க சொன்னதும் ஐயா வந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னாரு. அதே உங்களோட பாவங்கள் அவங்க வாங்குறதுதான். பைரவுக்கு வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க, தேர் ஓடும் போன்னு ஐயா வாயிலேயே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் போங்க, உங்களுக்கு திருவிழா நடக்கும், நல்லபடியா திருவிழா நடத்துங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல போய் கேக்குறாங்க. மாரியம்மன் கோயில், முத்தாலம்மன் கோயில் 2 கோயில் இருக்கு. போய் பூச்சைனை வச்சு கேக்குறாங்க. பூ கொடுக்குது. அந்த வருஷம் திருவிழாவும் நல்லபடியா நடக்குது. 5 வருஷமா நடக்காம இருந்த திருவிழாவை ஐயா அந்த வருஷம் நடத்தி வச்சாங்க. இது மாதிரி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பகவான் வந்து மிக எளிமையான முறையில தான் பண்ணியிருப்பாங்க. ஐயாவுக்கு வந்து அசைவமும் சைவமும் வேற வேற கிடையாது. சித்தர்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. நமக்கு தான் அசைவம் வேற சைவம் வேற அப்படின்னு நம்ம பிரித்து பாக்குறோம். அவங்க அது எல்லாத்தையும் தாண்டினவங்க. அதை அவங்க சுவைக்காக எடுக்க மாட்டாங்க. நம்மளோட கர்மத்தையும் நம்மளோட பாவத்தையும் தான் அந்த சாப்பாட்டு மூலியமா அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத ஐயா இந்த இதுல நம்மளுக்கு உணர்த்தி காட்டுறாங்க. பகவான் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதோ ஒரு சூட்சும காரியம் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது. ஐயா அதுக்காக தான் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம படிப்புக்கு இன்னும் யாரும் வரலடா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவை தேடி போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவங்களும் கர்மாக்களும் நம்மளை விட்டு குறையிறத நம்ம கண்கூட உணரலாம். நம்மளுக்கு வர எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் ஐயா கை கொடுத்து கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவாரு. மேலும் ஐயாவோட பல அற்புதங்களையும் மகிமைகளையும் நீங்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு பதிவுலையும் ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.